அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சந்தோஷம் என்பது ரொம்ப அதிகங்க. நீங்க எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில போராடுறன்றதுமே இப்போ தெரியாத நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை தள்ளிடுச்சுருந்தாங்க சொல்லணும். நீங்க எதை செஞ்சாலும் சரிங்க, அதுல 1000 பேர் குறை மட்டும் தாங்க சொல்லுவாங்க. நீங்க நல்லதே செஞ்சாலும் சரி, இந்த ரிஷபராசிக்காரருடைய கேரக்டர் அப்படின்னும் போது இங்க ரிஷபராசிக்காரர்கள் நல்லது செய்வாங்க. ஆனா மத்தவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய பெயர் என்பது ரொம்பவே கெட்ட பெயரா இருக்கும், இல்ல தப்பான ஒரு விஷயமா இருக்கும். இவர்கள் யார்கிட்டயாவது ஒருத்தவங்கிட்ட போய் உதவி கேட்டாலும் சரி, இல்ல ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் சரி, கடைசியில தப்பானவங்க அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த ரிஷபராசிக்காரர்களாக இருப்பாங்க. இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கும் போது கூட இவர்களால உதவி செய்யக்கூடிய நிலைமைக்கு இருக்க மாட்டாங்க, தள்ளப்படுவாங்க. அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் என்பது மாறி இவர்களுடைய வாழ்க்கையவே ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய விதமா மாறும்னா அது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை தாங்க. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தாங்க இது. இத நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா இவருடைய மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதாவது வாழ்றதுக்கு நம்ம பேசாண்டு செத்து போயிடலாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுமாங்கோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னுடைய சாவி எப்ப சாமி வரும்னு தெய்வத்திட்ட கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காங்க, கேட்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபராக இருக்கிறாங்கன்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. ரிஷபராசினுடைய மனசுல இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. ஏன் சாமி நான் வாழணும், இதுக்கு மேல நான் வாழணுமா, இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா அப்படின்னு இவருடைய மனசுல ஓயாம இந்த கேள்வி கேட்கிறாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்துக்கலான்ற அளவுக்கு மனசுக்குள்ள அத்தனை கஷ்டங்களை கொண்ட ஒரு நபராக வாழ்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொந்தம் பந்தம்னு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வைக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இந்த அளவுக்கு மற்றவர்கள் வைக்கக்கூடிய மரியாதை என்பது மற்ற நபர்கள் யாருமே இவர்கள் மேல வைப்பது கிடையாதுங்க. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தனிமையாவே வாழ்க்கையை வாழக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லாத ஒரு தனி மனிதனாக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும், எல்லோருக்குமான மரியாதையை கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இவர்கள் இப்படி நினைக்க மத்தவங்க இவங்க மேல ஏறி குட்டிக்காரனை போடுற மாதிரி ஆட்டத்தை ஆடிட்டு போயிடுவாங்க. கடைசியில இவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் நிற்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை என்பது இப்படிதாங்க இருக்கு. இவர்கள் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யும் போது கூட மற்றவங்க கிட்ட அவமானப்பட்டும் அடிபட்டும் நிற்கிறாங்க. சொத்து பந்தம் சொந்த உறவுகள் எல்லாருமே இவங்களை ஏமாத்ததான் துடிக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் மனசுக்குள்ள 1000 கஷ்டத்துடனும் காயங்களுடனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போகிறேன் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல பார்க்கும். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுதுன்றதோடும் உங்களுக்கான ஒரு பரிகாரத்தையும் இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்க இந்த முழு பரிகாரத்தையும் கேளுங்க. அதன் பிறகு இந்த முழு பரிகாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், அது கடைசியில சொல்றேன், சரிங்களா? ரிஷபராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து வைக்கக்கூடிய அடியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்துக்கான ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைச்சுக் கொள்ளக்கூடியதாக தான் இருக்க போகுது. நீங்க எந்த ஒரு விஷயத்த இனி செய்ய போகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வாழ்க்கையினுடைய உச்சிக்கு கொண்டு செல்லுங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. நீங்க யாருக்கிட்டையுமே இனி உதவி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா உதவிகள் என்பது தாமாக உங்களை வந்து சேரப்போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க, உதவி தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஆனா யாருமே உங்களுக்கான உதவிகளை செஞ்சிருக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படுன்ற தெரிஞ்சும் கண்டுக்காம போயிருக்கவும் மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்தும் சரி, ஒரு கஷ்டங்கள்ல இருந்தும் சரி வெளியே வருவாங்க. நீங்க இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி மற்றவங்க முன்னாடி நீங்க யாருன்றதை நிச்சயம் காட்டுவீங்க. உங்க வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத ஒரு அமைப்பை நீங்க அமைச்சுக்க முடியும். மற்றவங்க எல்லோருமே உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க. என்னடா இது, இவங்க இப்படி வாழ்றாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது. முன்னாடி நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அன்புக்கான நபர்கள் இவர்களை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் மீண்டும் இவர்களோடு சேர்ந்து வந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, குழந்தை இருந்தும் உங்களை பிரிஞ்சு வாழ்றதும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிதம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட இடத்திற்கு செல்லக்கூடிய விதமா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு அன்பும் பாசமும் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய பெருந்தன்மை என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க எதை செய்யறாலும் சரி,
விட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்க. அது உங்களை இன்னும் பெரிய மனிதராகவும் மற்றவங்க முன்னாடி மதிப்புக்குரிய ஒரு நபராகவும் ஆக்க ஆரம்பிக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. ரிஷபராசிக்காரர்கள் இனி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே மதிப்பையும் மரியாதையும் அதிக அளவுல பெறுவாங்க. இவங்க இனி யார்கிட்டயோ உதவி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, இல்லை தானா வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பாத்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பிரச்சனை, குழந்தை பிறக்கல சாமின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய மனசுல ஒரு சொந்தமா வீடு கட்டணும்ன்ற ஒரு ஆசை. ஆனா அது இன்னைக்கு நாளைக்கு நாளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளா கடந்து போய்கிட்டே இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களால சொந்தமா இன்னைக்கு வரைக்கும் வீடு கட்ட முடியல, தவிக்கிறாங்க. தவிக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்தமா வீடு கட்டுவதோடு சேர்த்து மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் பெற ஆரம்பிப்பார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில நித்தவும் கஷ்டப்பட்டிருக்கோம், நித்தவும் கஷ்டப்படுற சாமி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற ஆரம்பிக்கும். இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிகப்பெரிய மாறுதலாகவே இவருடைய வாழ்க்கையில மாறப்போகுது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தீர்த்துப்பீங்க. நீங்க முன்னாடி செஞ்ச தவறுகளை இனி வரக்கூடிய காலங்களில் திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு நீங்க சந்திப்பீங்க. இனி எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில தெய்வத்தினுடைய சந்தோஷத்தினுடைய வாழ்க்கையாக மாறும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைகள்ல காலங்காலமா இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம், வேலை செய்யக்கூடிய இடங்களை சம்பள உயர்வு இல்லை, வேலை செய்யக்கூடிய இடங்களை மதிப்பும் மரியாதையும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். வேலையை விட்டு நின்றிருந்தாலும் சரிங்க, இனி வரக்கூடிய காலங்களில் சீக்கிரமாவே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தையும் கிடைக்கும். படிப்புல ஃபெயில் ஆயிருவோம், படிப்புல படிக்க முடியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கஷ்டப்பட்ட நீங்களும் சரி, இல்லை உங்களுடைய பெற்றோர்களும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவது போல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேங்க, புரியுதுங்களா? இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வித பயமும் கவலைகளும் இருக்க தேவையில்லை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு. அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துருச்சு. உங்களுடைய முற்றிலுமான கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷத்தை பெறக்கூடிய காலங்களும் இப்போ அமைய போகுது. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரிங்க, ரிஷபராசினுடைய முன்னேறுவதற்கான வழிகளை மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சுப்பீங்க. தடையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டுப்பீங்க. இனி எந்த ஒரு விதத்தையும் பயந்து நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல. எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி அமைய போகுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனா இந்த ரிஷபராசினுடைய பெரும் கஷ்டங்கள் என்பதும் இருக்க போகுதுங்க. இவர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். மருத்துவர்களை சந்திக்க மாட்டாங்க. வேலைக்கு போற காசை தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணுன்றதுக்காக எப்போதும் மருத்துவர்களை சந்திக்காம இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நோயினுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கும். அதனால இனி வரக்கூடிய காலங்களையாவது செல்வத்தை சேர்க்க தப்பே கிடையாது. செல்வத்தை செலவு பண்ணுங்க குடும்பத்துக்கு, தப்பு கிடையவே கிடையாதுங்க. ஆனா உங்களுடைய உடலை கவனிக்காம குடும்பம் அலைஞ்சிங்கன்னா உங்களுடைய உடல் போச்சுன்னா அந்த குடும்பம், நீங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போகாம இருந்தா கூட அடுத்த நாள் போய் உங்களுடைய குடும்பத்தை வருஷம் ஃபுல்லா காப்பாற்றலாம். ஆனா நீங்க அது ஒரு நாள் போகணுமா அப்படின்னு யோசிச்சு போகாம இருந்துட்டு அந்த ஒரு நாள் சம்பளம் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுடைய குடும்பத்தை வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுத்த போறீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக தான் நீங்க உழைக்கிறீங்க. உங்களோட குடும்பம் தான் எல்லாமே உங்களுக்கு, எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட குடும்பத்தை கைப்பற்றக்கூடாது இல்லை. அதனால இனி வரக்கூடிய காலங்களில் உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கும். செல்வத்தை கொஞ்சம் அதிக அளவில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால முடிஞ்ச அளவுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யோசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வீடுகளில் இந்த சுபகாரியங்களும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கான சூழ்நிலை என்பது உண்டாகும். கட்டாயமா ரொம்ப நாட்களாகவே இது நடக்குமா எதிர்பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இனி துன்பம் இல்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷத்தை கொடுக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கானதை திருப்பி செய்யக்கூடிய ஒரு மாறுதலாகவும் அமைன்றதுல உறுதியா இருங்க. சரி சாமி, நீங்க முதல்ல சொன்னீங்க சாமி ஒரு பரிகாரம் சொல்றேன்னு, அது எப்ப சாமி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் சொல்ல போறேங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டிய மிகவும் எளிமையான பரிகாரம் நான் எழுதி காமிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு நான் வாய்ப்படவும் சொல்வேன். சரிங்களா? 2 விதமாகவும் செய்ய போறேன். ஏன்னா எழுதி காமிச்சா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி இல்லை செய்ய மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற போது நீங்க அதை பார்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப எளிமையா இருக்குல்ல. சொல்றதும் சரி, எளிமை சொல்றதும் சரி. சரிங்களா? உங்களுடைய உள்ளங்கையில இந்த ஒரு மந்திர சொல்ல எழுத போறீங்க. சொல்லவும் செய்யலாம், கையில எழுதிக்கிட்டு சொல்லுங்க, இல்ல எழுதிட்டு கூட அதுக்கப்புறம் கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது.
சரிங்களா? உங்களுடைய உள்ளங்கையில நீங்க இது எழுத போறீங்க. அதுக்கப்புறமா இந்த சின்னம், முத்திரை சின்னம் சொல்லுவாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரம் ஆரம்பிக்கவும், ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னா இந்த சின்னத்தை போட்டுதான் எப்பவுமே செய்வாங்க, அக்னி சின்னம் மாதிரி. இப்படிப்பட்ட சின்னத்தையும் உங்களுடைய கையில நீங்க வரைஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? சரி, நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. சரிங்களா? ஷீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் க்ளௌம் சௌம் நமக. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க எப்போதும் போல ஒரு 3 முறை சொல்லுங்க, அதுவே போதும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல 3 முறை சொன்னாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கைகள்ல ஒரு முறை எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த முத்திரை சின்னத்தையும் நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? அதை என்னன்றதை நான் வீடியோல காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இது போலதான் நீங்க செய்ய போறீங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா தொலைச்சிட்டு தேடக்கூடிய விஷயங்களும் சரி, ரொம்ப காலமா நடக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்க வச்சு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண முடியும். அதனால எவ்வித பயமும் கவலையும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை தலையெழுத்தி இது மாற்றி காமிக்கும். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு முழு நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லது நடக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்த்து மாற்றி அமைச்சு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க முடியும். அதனால நம்பிக்கையோடு முழுமையான நம்ம வருஷம் செய்வார்கள், நல்லது நடக்கட்டும். நமக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.